அனைவருக்கும் வணக்கம். நம்ம பார்க்குறது டிப்ளமா இன் ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி, கால் பாத அழுத்த முறை சிகிச்சை சிறப்பு பயிற்சி வகுப்பு சேலம் மற்றும் சென்னையில் நடைபெறுகிறது. கற்று பயன்பெற அரிய வாய்ப்பு. அப்போ டிப்ளமா இன் ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜியானது நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்ரூவ்டு பை MSME கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மூலம் நடத்தக்கூடிய 1 year டியூரேஷனில் நடத்தக்கூடிய ஒரு சிறப்பு பயிற்சி. இந்த டிப்ளமா இன் ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜியை முழுமையாக கற்றுக்கொள்வதன் மூலம் பயிற்சிக்கு பின் டிப்ளமா சான்றிதழ் பெற்ற பிறகு பகுதி நேர முழு நேர தொழில் செய்து வாழ்க்கை தரத்தை உயர்த்த அரிய வாய்ப்பு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான பயிற்சி முறைகள் இருக்கிறது. நமக்கு ஏதாவது ஒரு பயிற்சியை கற்றுத்தந்து அதில் திறமையாக செயல்பட்டு அதை தொழில் ரீதியாக செய்து வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்ரூவ்டு பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆனது பல்வேறு வகையான பயிற்சி முறைகளை இந்தியா முழுவதும் நடத்தி வருகிறது. அந்த அடிப்படையில் நம்ம ரெங்கா அக்குபஞ்சர் சென்று 1 year டியூரேஷனில் டிப்ளமா இன் ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி பயிற்சியை நடத்தி வருகின்றோம். இந்த பயிற்சி கற்றுக்கொள்வதால் என்ன நன்மைன்னா, ஒரு தெரபியை முழுமையாக கற்றுக்கொள்வதன் மூலம் நாம் பிறகு அதை தொழில் ரீதியாக செய்யும் போது நம் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு அது மிகவும் பயனுடையதாக இருக்கும். அப்போ ரிஃப்ளெக்ஸாலஜி அப்படின்றா என்ன, ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி என்றால் என்ன, வாட் இஸ் த ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி, ஒர்க்கிங் ஆஃப் த ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி, டயக்னோசிஸ் பை ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போ இந்த கான்செப்ட் என்ன அப்படின்னா, நம்ம ஹியூமன் பாடியில் இருக்கக்கூடிய ஆல் ஆர்கான், நம்ம உடலில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளுக்கும் தொடர்புடைய கனெக்டட் பாயிண்ட் நம்ம 2 கால்களிலும் உள்ளன. ஆக இது ஒன் ஆஃப் த நேச்சர் வே ட்ரீட்மெண்ட். அப்போ நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளுக்கும் தொடர்புடைய கனெக்டட் பாயிண்ட் 2 கால்களிலும் உள்ளது. அப்போ நம்ம உடல்ல என்னதான் இருக்கு அப்படின்னா 10 ஆர்கான். இதை எல்லாருக்கும் ஒவ்வொரு தெரிந்து கொள்ள வேண்டும். ஹார்ட், ஸ்பிளீனு, கிட்னி, யூரினரி பிளாடர், லிவர், கால் பிளாடர், லெங்ஸ், ஸ்டமக்கு, ஸ்மால் இன்டெஸ்டின், லார்ஜ் இன்டெஸ்டின். இந்த 10 உறுப்புகள் தான் நம்ம பர்த்ல இருந்து இறப்பு வரைக்கும் ஆட்டோமேட்டிக் ஃபங்க்ஷன். இந்த உறுப்புகளில் ஏதாவது ஒரு உறுப்பு டு நாட் ப்ராப்பர் ஃபங்க்ஷன் ஆகல அப்படின்னா வர்றதுதான் டிசீஸ். இப்போ ஹார்ட்ல ஒரு ப்ராப்ளம் தான் ஹார்ட் டிசீஸ், ஸ்டமக்ல ஒரு ப்ராப்ளம் தான் ஸ்டமக் டிசீஸ், கிட்னியில் ஒரு ப்ராப்ளம் தான் கிட்னி டிசீஸ், லிவர்ல ப்ராப்ளம் தான் லிவர் டிசீஸ், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அதே போல் எண்டோக்ரின் சிஸ்டம், 7 எண்டோக்ரின் சிஸ்டம் ஹியூமன் பாடியில் போகுது. பிட்யூட்டரி கிளாண்ட், பீனியல் கிளாண்ட், தைராய்டு, பாராதைராய்டு, தைமஸ், பேங்க்ரியாஸ், அட்ரினல், ப்ராஸ்டேட், இதான். அது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூட்ரஸ், ஓவரிஸ். அதே போல் லிம் கிளாண்ட், இந்த லிம் சுரப்பி நீர் தான் நம்ம உடல்ல இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு ஹார்மோனை சுரக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நரம்பு மண்டலம், தசை மண்டலம், பிளட் வெஸ், இதெல்லாம் சேர்ந்து தான் நம்ம உடலுடைய இயக்க நிலையை சீராக கொண்டு செல்கிறது. இதில் சேஞ்ச் ஏற்படும் போது தான் நமக்கு இப்போ உடல்நிலை பாதிக்கப்பட்டு பல்வேறு வகையான நோய்கள் வருகிறது. அப்போ பிறப்புக்கும் இறப்புக்கும் நம்ம ஆரோக்கியமாக வாழ வேண்டும் அப்படிங்கிறது தான் ஒவ்வொருவருடைய ஆசை. இன்னைக்கு நிறைய பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸு, கேன்சரு, அதே போல் நீ பெயின், பேக் பெயின், ஷோல்டர் பெயின், கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் டிசார்டர், அதே போல் தைராய்டு ப்ராப்ளம், குழந்தை பாக்கியன்மை, நர்வ்ஸ் ப்ராப்ளம், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லா டிசீஸும் நம்ம உடலில் வர்றது தான். அப்போ ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒரு வேலைகள் உண்டு. அந்த கரெக்டாக பண்ணிட்டு வந்தால் எந்த ப்ராப்ளமும் இல்லை. இந்த ரிஃப்ளெக்ஸாலஜி கான்செப்ட் கரெக்டாக அந்த ரெலவெண்ட் பாயிண்ட்ல நம்ம ஸ்டிமுலேட் பண்ணுறதுனால அந்த ஆர்கான் மீண்டும் அதனுடைய இயக்க நிலைக்கு வருவதற்கு உதவி செய்கிறது. அப்போ ஒரு ஆர்கான் சரியா வேலையை செய்யாம அந்த நோய்கள் முழுமையாக நம்ம உடல்ல இருந்து குணப்படுத்த முடியாது. இப்போ ஸ்டெமக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்றோம் இட்லி, தோசை, வடை, பொங்கல், பூரி, புரோட்டான், அது வயிறுக்கு போனோன்னா அது ஸ்டெமக், லார்ஜ் இன்டெஸ்டின் போய் ஸ்மால் இன்டெஸ்டின் டைஜஷன் பண்ணாதான் அதில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட், வைட்டமின், புரோட்டீன், கால்சியம், பொட்டாசியம், சோடியம் பிரித்து எடுத்து அந்த உறுப்புக்கு போயிட்டு எஞ்சி இருக்கிற வேஸ்டேஜ் லார்ஜ் இன்டெஸ்டின்லேயே மோஷனா ரிலீஸ் ஆகுது. இந்த செயல் அந்த ஆர்கான் ஃபங்க்ஷனால தான் செயல்படும். அப்போ ஸ்டெமக்கு சரியா ஃபங்க்ஷன் ஆகல, லார்ஜ் ஸ்மால் இன்டெஸ்டின் ஃபங்க்ஷன் ஆகலாம், சாப்பிட்ட சாப்பாடு அப்படியே அரெஸ்ட் ஆகிடும். அதே போல் ரத்த ஓட்டம் உடல்ல சீராக போகுதுன்னா இருதய ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகணும். பர்த்லேருந்து இறப்பு வரைக்கும் ஆட்டோமேட்டிக் ஃபங்க்ஷன் ஆகுறதே நம்மளுடைய ஹார்ட். அதனுடைய செயல்பாடுகள் ஃபங்க்ஷன் ரொம்ப புவராக இருந்துச்சுன்னா சர்க்குலேட்டிஸ் தான் ரொம்ப பாடியில் புவராயிரும். அப்போ ரொம்ப பெட்டிக்கு களைப்பு ஏற்படுது, டயர்னஸ் ஏற்படுது, மூச்சு திணறல் ஏற்படுது, நிறைய பாதிப்புகள் ஏற்பட காரணமாயிருது. இப்படி ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒவ்வொரு வேலைகள் இருக்கிறது. அதே போல மனநிலை, அமைதி, நல்ல தூக்கம் ஒருத்தருக்கு ஏற்படுனா மெலட்டோனின் அப்படின்ற ஹார்மோனை
பீனியல் சுரப்பி சுரக்கணும். அது சரியா சுரக்கலை அப்படின்னா தூக்கமே வராது, மென்டல் டென்ஷன் ஆயிரும், நிறைய பாதிப்பு, மன ரீதியான பாதிப்புகள் அதிகமாகும். அதே போல பாத்தீங்கன்னா உடல்ல இயற்கையா வலிகளை குணப்படுத்தக்கூடிய என்டார்பின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் அந்த பிட்யூட்டி சுரப்பி சுரக்குது. அது சரியா சுரக்கலைன்னா உடல்லாம் அடிச்சு போட்டாப்புல வலியா இருக்கும், ரொம்ப வேதனையா இருக்கும், இப்படி எல்லாம் போயிட்டே இருக்கும். அதே போல பாத்தீங்கன்னா நம்ம உடல்ல உள்ள தைராய்டு சுரப்பி, அது சுரக்கக்கூடிய தைராக்சின் ஹார்மோன் நம்ம உடல்ல இம்யூனிட்டி பவரை கொடுக்குது. உடல்ல நச்சு பொருட்கள், கழிவுப் பொருட்கள், இறந்த செல்கள்லாம் தங்காம வெளியேற்றத்துக்கு அது பயன்படுது. எண்டோக்ரின் சிஸ்டம் வந்து ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு அந்த ஹார்மோன் பயன்படுது. அது சரியா ஃபங்க்ஷன் ஆகலாம் கால்சியம் டெபிஷியன்ஸ் ஆகி நிறைய எலும்புகள் வலிகளையே பாதிப்புகளையே ஏற்படும். நிறைய அங்கங்கே டாக்ஸின்ஸ் ஸ்டோரேஜ் ஆகிடுது, பல்வேறு வகையான நோய்கள் வருவதற்கு காரணமாயிடும். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேங்க்ரியாஸ் இன்சுலினை ரிலீஸ் பண்ணுது. அந்த இன்சுலின் ரத்தத்தில் உள்ள குளுக்கோஸ் அளவை கண்ட்ரோல் பண்ணுது. இப்படி ஒவ்வொரு 10 ஆர்கானும் 7 எண்டோக்ரின் கிளாண்டுக்கும் ஒவ்வொரு ஒர்க் இருக்கு. இதையெல்லாம் பற்றி நம்ம தியரி, ப்ராக்டிக்கல், முதல்ல அனிட்டாமிக்கல் பிசியாலஜியை வந்து நம்ம ரிஃப்ளெக்ஸாலஜி சொல்லி தர்றோம். 10 ஆர்கானுடைய ஃபங்க்ஷன், 7 எண்டோக்ரின்ல ஃபங்க்ஷன், கால் பகுதியில் உடல் உறுப்புகளுக்கு தொடர்புடைய கனெக்டட் பாயிண்ட், கரெக்டாக ரெலவென்ட் பாயிண்ட் எந்தெந்த இடத்துல இருக்கு, எப்படி அழுத்தம் கொடுக்கணும், எவ்வளோ நேரம் அழுத்தம் கொடுக்கணும், டிசீஸ் உள்ளவங்களுக்கு எப்படி அழுத்தம் கொடுக்கணும், டிசீஸ் இல்லாதவங்களுக்கு எப்படி அழுத்தம் கொடுக்கணும், சின்ன குழந்தைகளுக்கு எப்படி கொடுக்கணும், ஏஜ்டு பீப்புளுக்கு எப்படி கொடுக்கணும், மிடில் ஏஜுக்குள்ள ஃபீமேலுக்கு எப்படி கொடுக்கணும், எந்தெந்த டிசீஸுக்கு எந்தெந்த பாயிண்ட்டை வந்து ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது, இது எல்லாம் வந்து முழுமையாக வந்து ஒரு தெரப்பியை கற்றுக் கொடுப்பதன் மூலம் இந்த 1 இயரில் வந்து கம்ப்ளீட் உங்களுக்கு தியரி அண்ட் ப்ராக்டிக்கல் கொடுக்கும்போது படித்து வெளியில் போகும்போது ஃபுல் குவாலிஃபைடு ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி தெரபிஸ்டாக நம்ம வெளியில் வர்றதுக்கு டிப்ளமா இன் ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பயன்படும். அதனால வந்து 1 நாளில் கற்றுக்க முடியுமா, 2 நாளில் கற்றுக்க முடியாதுன்னு கேட்காதீங்க. இது வந்து கம்ப்ளீட் 1 இயர் டூரேஷன் கோர்ஸு. முழுமையாக கற்றுக்கொண்டால்தான் நாம் நம்மையும் பாதுகாத்து கொள்ளலாம், நம்ம ஃபேமிலி மெம்பரையும் பார்த்துக்கொள்ளலாம், மற்றவங்களுக்கு தெரப்பி செய்வதற்கு 100% குவாலிஃபைடாக இருக்கும். எனவே வந்து இதில் உள்ள சைடு எஃபெக்ட்டுகள் என்ன, யாருக்கு பண்ணக்கூடாது, இது எல்லாமே வந்து டோட்டலாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிந்து கொண்டால்தான் முழுமையாக ஒரு தெரப்பியாக வர முடியும். அதனால் இந்த 1 இயர் டூரேஷனில் டிப்ளமா இன் ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி பயிற்சி, இந்த பயிற்சி முழுக்க முழுக்க நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்ரூவ்டு பை MSME கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மூலம் நடத்தப்படுகிறது. நடத்துறது மட்டும்தான் ரெங்கா அக்குபஞ்சர் சென்டர். ஃபைனலாக வந்து உங்களுக்கு எக்ஸாம் வச்சு அதில் வெற்றி பெற்றவர்களுக்கு டிப்ளமா சான்றிதழ் வழங்குவது நேஷனல் அசோசியேஷன் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்ரூவ்டு பை MSME கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இந்த ஸ்கில் திறமையை வளர்த்து கொண்டு வாழ்க்கையில் முன்னேற்ற பாதைக்கு செல்லக்கூடிய ஒரு வழிமுறைகளை நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் வழங்கி வருகிறது. அந்த அடிப்படையில் நம்ம டிப்ளமா இன் ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி பயிற்சி சென்னையிலும் சேலத்தில் நடைபெற்று வருகிறது. பயிற்சியில் சேர விரும்புவோர் உடன் தொடர்பு கொள்ளவும் உங்களுக்கு விளக்கம் அளிக்கப்படும். தொடர்புக்கு 30 ஆண்டுகள் அனுபவமிக்க மருத்துவர் டாக்டர் ரவிச்சந்திரன், அண்ணா நகர், சென்னை 9444641062. பயிற்சி பெறுபவர்களுக்கு பயிற்சி புத்தகம், சார்ட்டு, காலில் அழுத்தம் கொடுக்க இது போல கட்டை உருளைகள் வழங்கப்படும். நன்றி, வணக்கம்.